முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. விண்ணை பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் கடற்கரை கோவில் வளாகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட வனபத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட உள்ளது. சென்னையில் 6 வார்டுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பத்தை அளிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும். பிரபல தொழிலதிபரும் மஹிந்திர குடும்ப தலைவருமான ஆனந்த் மஹிந்திரா சமூக ஊடகங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குபவர். சமீபத்தில் கேரளாவில் உள்ள ஒரு அழகான கிராமம் குறித்த அவரது எக்ஸ் தள பதிவு வைரலானது. கொச்சி நகருக்கு அருகில் அமைந்துள்ள கடம்பக்குடி என்ற கிராமத்தை பற்றி அவர் பாராட்டியுள்ளார். கடம்பக்குடி பெரும்பாலும் பூமியில் மிக அழகான கிராமங்களில் ஒன்றாக பட்டியலிடப்படுவதாக ஆனந்த் மஹிந்திரா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி ரயில் நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீர் பிரசவ வலி ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த ராணுவ மருத்துவர் மேஜர் டாக்டர் ரோஹித் பச்வாலா ஹேர் கிளிப் மற்றும் பாக்கெட் கத்தி உதவியுடன் பிரசவம் பார்த்துள்ளார். இதன்பின் தாய் மற்றும் குழந்தை இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவிகள் கர்ப்பமானால் 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் 10 மாகாணங்களில் இந்த புதிய கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ரஷ்யாவின் மக்கள் தொகையில் பெரிய சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மாகாணங்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்திடம் தோல்வியடைந்த இந்திய அணி 2வது டெஸ்ட் போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என சமனில் உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் வெளிநாட்டில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது.